ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட்டாக வந்து இந்த கிறிஸ்டாவில் வந்து கம்ப்ளைண்ட் காமிச்சேன். டிப்ஸ்டிக் எடுக்கும்போது ஃபுல்லாக ஆயில் ஸ்ப்ரே ஆகுறது, ஸோ ஸ்மோக் அடிக்கிறது, அதே மாதிரி பீத்தர் ரோஸ்லையும் அடிக்கிறது. நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் வந்து இஜிஆர் செக் பண்ணுங்கள், இதை செக் பண்ணுங்க. நம்ம கேஎம்டியில் ஸோ எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த வேலைக்கே நம்ம போவோம். ஸோ நம்ம செக் பண்ணல, இன்ஜினில் தான் கம்ப்ளைண்ட் தெரிஞ்சுது. இன்ஜினை இறக்கி இப்போ நம்ம ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி செக் பண்ணியாச்சு, ப்ராப்ளத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ இது ஆயில் ரிங்ஸு. ஆயில் ரிங்ஸுக்கு மேலே வர கம்ப்ரெஷன் ரிங்ஸில் பாருங்கள். ஸோ ஃபுல்லாகவே பள்ளமாக தேஞ்சிருக்கு ரிங்ஸு. இதெல்லாம் எப்படிங்க தேயும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிலோமீட்டர் ஓடுற வண்டின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் ஸோ ஏர் ஃபில்டரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஏர் ஃபில்டரில் உள்ள டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிங்ஸையும் போரையும் சீக்கிரமாக காலி பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. நம்ம அதை மெயின்டைன் பண்ணாலே இன்ஜின் ஒர்க்கு சீக்கிரத்தில் வராதுங்க. இப்போ நம்ம இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பர்ஃபார்மன்ஸ் எப்படி இது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிறிஸ்டா வந்து கம்ப்ளீட்டாக இன்ஜின் அசம்பிளி பண்ணி ஏற்றியாச்சு. ஸோ இப்போ வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்க்கலாம். வாங்க ஸ்டார்ட். இங்கே பாருங்கள், ரேஸ் இடம் பாருங்கள். இப்போ எந்த ஆயிலும் ஸ்ப்ரே ஆகலை. இங்கே பாருங்கள், கை வச்சே காமிக்கிறேன். ரேஸ் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், பீத்தர் ரோஸ் ரேஸ். நம்ம ஒர்க் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஒரு ஆயில் லீக் எதுவுமே இல்லாமல் க்ளீனாக நல்ல டெஸ்ட் எடுத்து நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ கஸ்டமர் டெலிவரி கொடுக்குறோம். நன்றி.